மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பாடி பில்டர் ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து உங்களுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சு கிளாசிக் பாடி பில்டரா கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து அண்ணாமலை சாருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல பார்ட் 2 வர வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளாசிக் பாடி பில்டர். எஸ், இன்னைக்கு நம்ம கூட ஜார்ஜ் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பாடி பில்டிங் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சார். பாடி பில்டிங் அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸா மாறிடுச்சு. முன்னாடி அளவுக்குலாம் இல்லை, எல்லாருக்கும் பாடி பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க பாடி பில்டிங் எப்படி பாக்குறீங்க? எப்போதுல இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? 35 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. 35 வருஷம் பாடி பில்டிங் பண்றீங்க? வயசு வந்து 57 வயசு ஆயிடுச்சு. 57? ஓகே. ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னொரு 1 வருஷம் பாக்கி இருக்குது. ரைட்டு. இப்போ வரைக்கும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸ்டார்டிங்ல சார் அந்த டைம்ல நீங்க வந்து பண்ணும்போது இந்த மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, எதுவுமே பெருசா இல்ல, எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆரம்பிச்சீங்க எக்ஸசைஸ்? அப்ப இருக்க அந்த கல்ச்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ உள்ள கல்ச்சர் என்னன்னா, நான் வந்து வயலுக்கு அறுக்கிறதெல்லாம் போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? நெல் இருக்கிறதுக்கா? நெல் இருக்கு. அப்போ போயிட்டு வந்து அப்புறம் வந்து பார் வந்து விளையாடுவேன். 6 மணிக்கு வந்து 6 மணிக்கோ 7 மணிக்கு வந்தாலும் அது ஒரு ஆர்வ கோளாறுல மாதிரி விளையாட போவேன். விளையாடிட்டு அப்புறம் அடுத்த நாள் விடிய காலம் 2 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு போவாங்க. 2 மணிக்கு விடிய காலம் 2 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு போவாங்க. எங்க கூட்டு போவாங்க? அறுக்க கூப்பிட்டு போவாங்க. அங்க போய் ஒரு 11 மணி நேரம் அறுக்கணும். அந்த கதிரை அறுத்த பிறகு 2வது சுமக்கணும். அப்போ செருப்பு வேற கிடைக்காது. என்ன சூட்டுக்கு வந்து செருப்பு வேற கிடையாது. நம்ம இதெல்லாம் போடுறோம் கிடையாது. அப்போ அங்கெல்லாம் போயிட்டு வந்து இப்படி பண்ண அப்புறம் போரிங் வேலைக்கு போவோம். கை போற சொல்லுவாங்கல்ல, என்ன எப்படி அந்த ட்ரில் போடுவாங்க, தரையில போடுவாங்கல்ல. அதேங்கப்பா, அதை பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குமே. அது வேலைக்கு போயிட்டு வந்து வர பார்ல போய் விளையாடி இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ ரீசனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, காலையில் விடிய காலம் 4 மணி முழிப்பேன். அப்பா 5:30 மணி ஸ்டார்ட் பண்ணோம்னா 1.5 மணி நேரம் வாக்கிங், ஜாக்கிங், ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப், படம் ஏறுதல். இதெல்லாம் படம் ஏறுதல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா வைப்பேன். ட்ரிபிள் ஜம்ப் வந்து அதுவும் ஒரு 10 நாளைக்கு வைப்பேன். போலீஸுக்கு ட்ரைனிங் எல்லாம் போகிறானுங்களே பசங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டா சொல்லிக் கொடுப்பேன். லாங் ஜம்ப் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் எனக்கு அளவில் ஏதாவது 100 பையன்மாரு வந்தானுங்கன்னா போனானுன்னா ஒரு 10 பசங்க தான் எனக்கு அப்போ சாடி விடுவானு. அதில் ஒரு 5 பசங்க என்னோட கூடுதல் சாடலாம். ஓ ஆமாம், சூப்பர். போலீஸ்கார பையன்மாருக்கு வந்து வடம் ஏறதுக்கு வர சொல்லிக் கொடுக்குறேன். போலீஸுக்கு ட்ரைனிங் போகக்கூடிய பையன்மாருக்கு விருப்பப்பட்டா மட்டும் நான் வந்து கண்டிஷன் பண்ணி கூட மாட்டேன். ஏன்னா யாருமே இன்னைக்கு வந்து பசங்க வந்து ஒரு 2 விளையாட்டு தான், அதாவது 2 ஒர்க் அவுட் தான் பழகிருப்பானு. சட்டையெல்லாம் கலத்தி போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்ன போய் நம்ம தான் பெரிய ஆளுன்னுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அப்படி கஞ்சி விட்டு தெரிவானுவேன். உங்களுக்கு தெரியுமே, டவுனுக்குள்ள எல்லாம் பார்த்தா இந்த கையை அங்கேயும் பார்த்துக்கிட்டோம் அங்கேயும் பார்த்துக்கிடுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது, நம்ம பண்றோம் அவ்வளவுதான், உடம்பு ஆரோக்கியது பண்றோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து வீட்டில் வந்து ஒரு 15 செட்டு தண்டால். இது வந்து இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு வருவீங்க வீட்டுக்கு? ஒரு 7:30 மணிக்கு வந்தோம்னா அது ஒரு அரை மணிக்கூர்ல ஒரு செட்டுக்கு வந்து 25 நம்பர் வச்சு 15 செட்டு அது போட்டு முடிப்பேன். இதுக்கு இடையில என்னன்னா, நான் வந்து சமையல் பண்ணக்கூடிய சமையல் மாஸ்டர். சாயந்தரம் வேலை 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த நாள் 3 மணிக்கு முடிஞ்சாலும் திரும்ப போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எத்தனை மணிக்கு போவீங்க? சாயந்தரம் முடிஞ்சிருக்கல, வேலை முடிஞ்சிருக்கல, வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு உடனே 4 மணிக்கு போவேன். 4 மணிக்கு போனோம், அதில் ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 5.5 மணி நேரம் விளையாடுவேன். இது கண்டிப்பாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் காலையில் ஆகாரம் என்ன சாப்பிட்றேன்னா, இவ்வளோவில் வந்து கருத்த கொண்டக்கடலை வந்து கோர போட்டு வச்சுருப்பேன், ஊற போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கருத்த முந்திரி, அந்த விதை உள்ள முந்திரி, அதை கோர போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் பாதாம் பருப்பு, ஒரு 12 பாதாம் பருப்பு. இதை சாப்பிட்டு விளையாடுவேன். இந்த தண்டால் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடுவீங்களா? இல்ல தண்டால் போட ஒவ்வொரு செட்டு போட சாப்பிட்டு அது ஹெல்த் வேணும்ல, ஆமா, அப்படி பண்ணிட்டு இருப்பேன். அது பிறகு இது முடிஞ்ச பிறகு நல்லா சாப்பிடுவேன். காலையில ஒரு 5 தோசை, ஒரு ஆம்லேட்டு, முடிஞ்சா 2 ஏத்தம்பழம், அதுக்கு மேல. ஆனா இறைச்சி எல்லாம் பெருசா சாப்பிடணும், வாரத்துல ஒரு நாள் மட்டும். ஆனா சாப்பிடக்கூடிய நேரம் 1/2 கிலோ இறைச்சி சாப்பிடுவேன்.
ஒரே டைம்ல 1/2 கிலோ அடிச்சு டம்சம். 1/2 கிலோ இறைச்சி தாராளம் சாப்பிடுவேன். இது காலைல வந்து இப்படி சாப்பிடுவீங்க. காலைல ஆம்லேட் 5 தோசை. 5 தோசை, ஒரு ஆம்லேட்டு. எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? கரெக்டா 8:30 மணிக்கு சாப்பிடுவேன். அது மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஆமா, கரெக்டா. ம். அப்புறம் எங்க போனாலும் ம். சமையலுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு கையை வச்சு கிண்டிக்கிட்டு அடுத்த கையை வச்சு சாப்பிட்டுருவேன். இது ஒரு கம்மியானாலும் ஒரு மணிக்கு சாப்பிட்ருவேன். கரெக்டா 1 மணிக்கு சாப்பிட்ருவேன். மதியம் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? சாதம் சாப்பிடுவேன். மீன் சாப்பாடு தான். மீன் சாப்பாடு தான். சாயந்தரம் என்னன்னா கரெக்டா ஒரு 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள சாப்பிட்ருவேன். 8 மணிக்கு தூங்கிடுவேன். 6 மணிக்கு சாப்பிட்டுருவீங்க? சாப்பிட்ருவேன். 6 மணினா சாப்பிட்ருவேன். சரி, சாப்பாடு எப்பவுமே இந்த ராத்திரி சாப்பாடு ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும். இதை சாப்பிடாத சாப்பிட. நீங்க என்ன சாப்பிடுவீங்க ராத்திரி? நல்லாவே சாப்பிடுவேன். சாப்பிடுவேன்னா என்ன சொல்றது, சாயந்தரம் மட்டும் நைட்டு சாப்பிட்றது வந்து குடலை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். என்னென்னா நல்ல கொஞ்சம் சாப்பாடு எடுத்து மீன் வச்சுருந்தா மீனை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் 2 3 உள்ளியும் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இடைக்கிட புரோட்டாயும் சாப்பிடுவேன். இறைச்சியும் சாப்பிடுவேன். ஆனால் அது டெய்லி சாப்பிட மாட்டேன். வடை வந்து ரொம்ப பெருசாக சாப்பிட மாட்டேன். எண்ணெய் சேர்த்தது பெருசாக சாப்பிட மாட்டேன். அதை சாப்பிட்டு டெய்லி ஒர்க் அவுட் நடக்கும். அது மாதிரி சொன்னோம்ல, போரிங் வேலைக்கு போய்கிட்டும் இந்த ஜிம்மு ஒரு பாரில் போய் விளையாடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படங்களை பார்த்தோம்னா, வாரணம் ஆயிரம்லாம் இருக்குல்ல, ஆமாம், அந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னா அதே ஒர்க் அவுட்டை ஜிம்மில் போய் பண்ணுவேன். அவன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்க தலையில தொங்கிட்டு ஆப்ஸ் பண்றது. ஆமாம், கமலஹாசன் சார் நடிச்சார்ல, இது காக்கி சட்டை படம் நடிச்சதுல தான் அந்த ஒத்த கை தண்டால். அது அவருக்கு மாடல் தான், அந்த சாருடைய மாடல் தான். அது பிறகு சூரிய அம்சம் படத்துல சரத்குமார் சார் போட்டது, எது பின்னாடி ஆளை வச்சு தூக்கி வச்சு பண்றது. இது வந்து அப்புறம் சொந்தமா சில ஒர்க் அவுட்டுகள்லாம் நம்ம மாடலை மாத்தினா நல்லா இருக்குன்னு நம்மளுக்குள்ள ஒரு சில ஒர்க் அவுட்டு, வித்தியாசமான ஒர்க் அவுட்டுகள் அப்படி நம்ம மைண்டுக்கு ஏற்ற இதுகளை ஒர்க் அவுட்டை தேர்ந்தெடுத்துக்கிறது. அது பிறகு சிலம்பம் கொஞ்சம் கற்றுருக்கேன். நெஞ்சாக்கு சுற்றிருக்கேன். இப்போ சங்கீதம் வேற கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கும் ஒரு மாஸ்டர் இருக்காங்க, ஒரு ட்ரெயினர் இருக்காங்க, ஸ்பெஷல் ட்ரெயினர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த டைமில் உங்களுக்கு மாஸ்டர்லாம் யார் எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? யார் இருப்பா அந்த டைம் சொல்லி கொடுக்குறது? சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து எல்லாருக்குமே ஜிம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு தனியாக மாஸ்டர் வச்சுருப்பாங்க. ஒருத்தருக்கும் அந்த நாலேஜ் இருக்குன்னு தெரியாது. அதாவது என்னென்னா, ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது வந்து கைமண் அளவு தான், கல்லாதது வந்து உலக அளவு. அவங்க கொஞ்சோல் கற்றுருப்பாங்க. ஏன் நானுமே கொஞ்சம் தான் கற்றுருக்கேன். என்னது 1 கோடி விஷயம் இருக்கும்னா ஏதோ நான் கொஞ்சம் கற்றுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன சொல்லுது, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். முதல்ல ஒரு 2 கிலோமீட்டர் போகணும், அதை 3 ஆக்கணும், அப்புறம் 5 கிலோமீட்டர் ஆக்கணும், அதை 7 ஆக்கணும். வயர் உள்ளவங்களுக்கு ஸ்பீடு பண்ணக்கூடாது. வயர்னா இப்போ அதிகம் குண்டா இருக்கும், நல்லா குண்டா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்பீடு பண்ணக்கூடாது. அது ஆத்தலா போகணும். ஆத்தலா போய்கிட்டு பிடிச்ச உடனே உங்களுக்கு கால் வலிக்கும். கால் வலிச்ச உடனே பின்னும் ஸ்லோ பண்ணும். அதுக்கப்புறம் பின்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். 3 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். இது வந்து நீங்க எது சொல்றீங்க, சைக்கிள் சொல்றீங்களா இல்ல வாக்கிங்ல வந்து ஸ்பீடு நடான்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஸ்லோ நடான்னு இருக்கு. ஜாக்கிங்ல வந்து ஸ்லோவா ஜாக் பண்றது. ஸ்லோவா ஜாக் பண்ணா இந்த முட்டு வெளியில இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீ பண்ணும். மனசிலாச்சும் அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணும். நீங்க வேகமா பண்ணியாச்சுன்னா அந்த முட்டு வந்து ஜாயிண்ட் வந்து ஒரு ஏஜுக்கு பிறகு விலகும். எனக்குமே நல்ல ஒர்க் அவுட் பண்ணோம்னா சில்லைங்களில் வந்து வலிக்கனா எண்ணெய் போடும். வலிக்க தான். அது காரணம் என்ன? நம்ம வந்து ரோட்ல ஓடுறதுனாலயா இல்லைன்னா வந்து எதனால? அது ரோட்டில் ஓடினா கணக்கு செம்மையாக ஓடும், அழகாக பார்த்து ஓடணும், நிரப்பான தடம் பார்த்து ஓடணும். தேவையில்லாமல் குண்டும் குழியுமா இருக்கும்ல. ஆனால் நல்லா வந்து ஸ்டேடியத்தில் பண்ணுறது நல்லது, அதெல்லாம் மணலில் பண்ணுறது நல்லது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலைல ரோட்டில் ஷூ போட்டு ஜாகிங் போடுறாங்க. அது சின்ன பசங்களுக்கு தெரியாது, ஆனால் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்டில் வந்து சவு வந்து நல்லா அழகாக இருக்கும். மனசிலாச்சா,
உங்களுக்கு வயசு ஆக ஆக இந்த ஜாயின்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பலம் தேய்மானம் ஏற்படும். பலம் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை கம்மி பண்ணணும். ஆனா முதல்லயே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஏன் என்னோட வயசுல கூடினவங்கெல்லாம் வந்து நல்லாவே என்னோட நல்லா பண்றாங்க. பண்ணாங்கன்னா ஒரு 70 வயசுலாம் இருக்கக்கூடியவங்ககிட்ட அவங்ககிட்டலாம் 100 மீட்டர் ஸ்பீடு வந்து என்னால ஓட முடியாது. அப்படி பண்றாங்க. ஆனா நான் ஸ்டேடியம் போனோம்னா பெஸ்ட்டா எந்த பயமாரி பண்றானுங்க, அவனோட ஜெயிக்கணும்னு நான் பண்ணுவேன். ஆனா அவனோட கூட பண்ண முடியாது. அந்த ஆனா அனுபவம் இருக்கா? 400 மீட்டர் ஓடுறானுன்னா, ஆனா 100 மீட்டர்லயாவது அவங்கள்ட்ட ஓடி பார்க்கணும்னு பார்ப்பேன். அப்படி ஓடுவேன். அவனை 300 மீட்டர் ஓடி வருவானுவன். அந்த 100 மீட்டர் ஓட வேண்டி இருக்கும்ல, அதுல இருந்து பிடிப்பேன். அவனோட ஓட முடியுவான்னு. ஆனா அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தேவையில்லாம நம்ம வந்து பண்ணணும். நான் 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், ஏன் நான் 35 வருஷம் விளையாடி இருக்கேன்னு சொல்றேன். சரி. இந்த 35 வருஷத்துல அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து வெயிட் மட்டுமே லிஃப்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து ஜிம் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே இருக்கும். நீங்க சொன்ன அந்த ஓடுற விஷயங்கள் அவங்க விருப்பப்படுறது கிடையாது. ம். ஸோ அந்த ஓடுற விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? நீங்க என்னதான் எக்சர்சைஸ் ஜிம் பண்ணாலும் ஓடுற விஷயம் ஏன் முக்கியம்? அத விட்டுட்டு வெயிட் ஒர்க் அவுட் பண்றதுல வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது வந்து வேலைக்கு வேஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஒவ்வொரு விதமா பிடிக்கும். ஏன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது ஆர்ம்ஸுக்குன்னு தனி இருக்கு, ட்ரைஸுக்குன்னு தனி இருக்கு, அப்டோமனுக்குன்னு தனியாக இருக்கு, பிங்ஸுக்குன்னு தனியாக இருக்கு. மனசிலாச்சா? ஆனால் வாக்கிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எல்லா இடமும் இதாகும், உடம்புல எல்லா இடம். ஆனால் அந்த ஸ்பீடு இருக்குல்ல, ஸ்பீடு அடிக்கும்போது தான் நம்மளுக்கு உடம்புல உள்ள எனர்ஜி தெரியும். அப்போந்தான் இந்த உடம்புல ஃபேட் எல்லாம் கம்மியாகும். வயர்லாம் இருக்குல்ல, ஆனால் நம்ம வயர் உள்ளவங்க நம்ம உடனே ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் அது 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 2 வருஷம், 3 வருஷம் வரை ட்ரை பண்ணிக்கிட்டு 2வது ஸ்பீடு பண்ணி பார்க்கலாம். முதல்ல 50 மீட்டர் ஓடி பார்க்கணும். அதெல்லாம் 25 மீட்டர் ஓடி பார்த்து 50 மீட்டர் ஓடணும். அதுக்கப்புறம் 100 மீட்டர் ஓடணும். பொதுவா ஒரு வெயிட்ட குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால இப்ப இருக்கிறத விட்டுருங்க. நீங்க இருந்த டயத்துல இருந்து ஒரு 80கள்ல வெயிட் குறைக்கணும், அதிகமா இருக்க வெயிட்ட உடல் எடையை குறைக்கணும்னா என்ன எக்சர்சைஸ் பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? அப்ப இருந்த அந்த ட்ரிக்ஸ் என்ன? எப்படி குறைப்பாங்க? அது என்னன்னா, நம்ம நல்ல வேலை செய்தாலே போதும். நம்ம இவ்வளோ சாப்பிட்றோன்னு வைங்க, அந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வேலை செய்யணும். இப்போ உள்ள பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போடுறாங்க. என்ன போடுறாங்க? மனசிலாச்சா? தண்ணி போடுறாங்க. தண்ணி போட்டுக்கிட்டு அது முகம் 5, 6 நாளைக்கு பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி குடிக்கிறது இவரை தான் கொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கடையில இவனை வந்து வசைப்படுத்திடும். அந்த தண்ணி வசைப்படுத்திடும். அதுல இருந்து விடுபட மாட்டான். இப்போ இதையும் நம்ம ஒரு போதை மாதிரி பயன்படுத்தணும். நீங்க நம்ம உடல் பயிற்சி வந்து ஒரு போதை மாதிரி பயன்படுத்தணும். நீங்க எப்படி, எந்த மாதிரி, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது என்னன்னா, முதல்ல வந்து பீர் அடிச்சு பார்ப்பான். அப்படிதானே? ஆமா, இது லைட்டா நான் பீர் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு. லைட்டா அம்மோட்ட மக்கா கொஞ்சம் ஒரு கட்டிங் தான் போட்டேன் மக்கா பீருமா. அப்புறம் வந்து ஒயின் அடிச்சு பார்ப்பேன். அப்புறம் இதுல எல்லாம் யாரும் இல்லைன்ட்டு அப்புறம் குறுக்கு பிடிச்சி அப்புறம் ஹார்ட் அடிப்பாவ. அப்படிதானே? அதே மாதிரிதான் நம்ம முதல்ல சிம்பிளா ஆரம்பிச்சு அதை ஒரு போதை மாதிரி தான். அது ஒரு விதமான நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம் வரும். நீங்களாம் உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணி வந்து பிரயோஜனமே இல்லை. அதுலன்னா 100 கோடி ரூபாய் இருக்கட்டும், உங்களால நடக்க முடியலைன்னா அந்த ரூபா இருந்து உங்களை என்ன பண்ண போகுது? உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம். என்னைக்கும் நீங்க பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் நீங்க ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா எங்கேயும் போயிட்டு வந்துடலாம். தற்போது பஸ் இல்லைன்னாலும் 10 கிலோமீட்டர் நடந்து போயிடலாம். ஒரு நாள் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆயிட்டுனீங்களா, நம்ம நடந்தே போயிடலாம். சரி, இப்போ அந்த டயத்துல வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, இப்ப பண்றது என்ன பண்றாங்க? அது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க, ரெண்டுமே அனுபவப்பட்டிருப்பீங்க. அது என்னென்ன பண்றாங்க? குறைக்கிறது ஒரே வழி என்னன்னா, நம்ம அளவோட சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிடமோ அந்த சாப்பாட்டுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும். வேலை செய்தா நம்ம முகத்துல சந்தோஷம் வரும். மனசிலாச்சா? உங்களுக்கு மனசு சந்தோஷம் இருக்கும். மனசு சந்தோஷம் இருக்கும். அன்னைக்கு வந்து இடுப்புல தண்ணி எடுத்தாங்க. ஏன் நான் வேற தண்ணி வந்து இறைச்சி திலாவுன்னு சொல்லுவாங்கல்ல, திலாவுல தண்ணி இறைச்சி வீட்டில் கொண்டு கூடத்துல தோல்ல வச்சு கொண்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைகளுங்க தண்ணி எடுக்கணும்னா சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி எடுக்க சொன்னாலும் உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னு உங்களுக்கு சோறே கிடையாது. சோறே கிடையாது. நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு தான் போகணும். அதுவும் சொல்ல மாதிரி கேட்கலாம். உங்க கூடால கஷ்டம்தான், லைஃப் வந்து கஷ்டம்தான் உங்களுக்கு. என்ன சொல்ற? அப்படிதானே? அன்னைக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலாம் வீட்டில் வந்து குனிய விட்டுருவாங்க.
அடுத்து வந்து அப்போப்பா நீங்க வந்து பாடி பில்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அது சும்மா அது வந்து தேவையில்லாத ஒரு விளையாட்டு. இப்படிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல. அது எதன் அடிப்படையில அப்படி சொன்னாங்க? அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆள்ல எத்தனை பிள்ளை பெத்திருக்காங்க முன்னால. 7, 8லாம் பெத்திருக்காங்க. ஏன் பெரிய மூட தூக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு 70 வயசுல உள்ள ஆளு 100 கிலோ மூடெல்லாம் தூக்குறாங்க. தூக்காம தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை எல்லாம் இருக்கதான் செய்யுது. சும்மா சொல்லுவாங்க. சில ஜீன்கள்ல சில ஆளுக்கு இல்லாம இருக்கும். முறை தவறா முறை விளையாட்டு முறை தெரியாம சிலவங்க ஏதாவது ஹார்டா பண்ணுவாங்கல்ல. ஊசி போடுவாங்க. சரி. ஊசி போடுவாங்க. பவுடர் எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க இருந்த காலத்துல இருந்ததா? அப்பவும் கிடையாது. கிடையாது. எதுவும் கிடையாது. ஆமா. கிடைக்கவும் கிடையாது. கிடைக்கவும் கிடையாது. அப்ப ஏன்? அப்ப எப்படிதான் ஸ்டேஜ் ஏறுவாங்க? மரச்சீனி கிழங்கு வேற கிடையாது நாங்க இருக்கும்போது. மரச்சீனி கிழங்கு தான். மரச்சீனி கிழங்கு. பனங்கா தான் உண்டு. நீங்க பனங்கா தின்னு விளையாடுன நாளே உண்டு. அப்ப அதான் உண்மையிலேயே வந்து அப்ப சொல்றது நேச்சுரல் தானே. அப்ப இருந்ததெல்லாம் நேச்சுரல் தான். வேற வழி இல்ல. வேற வழி கிடையாது. சோள சோறு. அப்போ அந்த 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 டைம்ல காம்படிஷன் பண்ற அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்க நீங்க பாக்குறீங்க. அப்ப பெருசா காம்படிஷன் கிடையாது இல்ல உங்களுக்கு. கிடையாது. எப்பயாதான் நடக்கும். ஜிம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சிட்டிக்குள்ள இருக்கும். முன்னால தண்டால், ஓட்டம், மம்பட்டி வெட்டு, கொத்த வேலை இதுகள்ல தான் அந்த மரம் எல்லாம் வெட்டுவாங்கல்ல. மரம் எல்லாம் வெட்ட போயிருக்கேன். மரம் வெட்டு தோல்ல எடுப்பாங்க, தோல்ல கொண்டு போவாங்க. எல்லாம் ராவான ஒர்க் அவுட். இன்னைக்குதான் கிரெயின் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. மனசிலாச்சு அவங்களுக்கு. சரி. நீங்க இப்போ 6 பேக்ஸ பார்த்தோம். பார்த்தேன். பார்க்கும்போது இப்ப எனக்கு என்ன தோணுதா, இப்ப 6 பேக்ஸ்ங்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு சில வழிமுறைகள் பண்றதுக்கு இருக்கு. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு நம்ம நிறைய காசு கொடுத்து சேர்றோம். அதுவும் வருது. ஓகே. அதுக்கு ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. நீங்க இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கிறீங்களே இந்த 6 பேக்கு. இதுக்கு தனியா செலவு பண்றீங்களா ஏதாவது? செலவு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஒர்க் அவுட் தான் செலவு. நம்ம அந்த வயிற்று பகுதிக்கு தனி ஒர்க் அவுட் இருக்கு. வயிற்று பகுதி அதாவது இந்த இதுக்கு தனி ஒர்க் அவுட். இப்போ அதான் அப்டமனுக்குலாம் என்ன ரொம்ப முக்கியமானது? 6 பேக்ஸ் வர்றதுக்கான அடிப்படை ஒர்க் அவுட்லாம் என்னது? கனமா இருக்கு. தரையிலேருந்து பண்ணக்கூடிய இருக்கு. கம்பியில இருந்து அப்படி பண்ணக்கூடியது இருக்கு. கனமா ஒர்க் அவுட் இருக்கு. வயிற்றுக்கு ஒர்க் அவுட் கனமா இருக்கு. அதாவது ஒர்க் அவுட்ல இந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயிறை வந்து குறைக்கிறதுக்கு இப்படி ஒரு காலை வந்து லிஃப்ட் பண்ணி ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்பியில தொங்கிட்டு நீயை வந்து ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்படி பண்ணலாம். அதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா பண்ணணும். ஆனா நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து வைராக்கியம் இருக்கும். இப்போ சூர்யா சார் பண்ணாருன்னா அவருக்கு வீம்பு இருந்து ஜெயிக்கணும்னு வரி சரத்குமார் சார் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு வீம்பு இருக்கு. எவ்வளவு வேலை எல்லாம் அவருக்கு இருக்கு. அவங்களுக்குள்ள வேலை என்னென்ன எவ்வளோ வேலை நடிக்கிறாங்க, பிசினஸ் அப்படி இப்படின்னு என்ன இல்லாம பாக்குறாங்க. இன்னும் விளையாடிட்டு தானே இருக்கிறாங்க. 72 வயசுல எப்படி இருக்கிறாங்க? அப்போ வந்து உங்களுக்கு மிஷின் வேற ஒர்க் அவுட்ல இருந்திருக்காதுல்ல? மிஷின் இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. கிடையாது. மேனுவல் தான் எல்லாமே. மேனுவல் தான். எவ்வளவு பெஞ்ச் பிரஸ் பண்ணீங்க? மேனுவல் எத்தனை கிலோ தூக்குவீங்க பெஞ்ச் பிரஸ்ல? நான் ஒரு 15 வருஷத்துக்கு 115 கிலோ பண்ணிருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமா. 15 வருஷத்துக்கு முன்னாடி 115 கிலோனா இந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்து 2 பக்கம் சேர்த்தா? இப்போ 115 நார்மல் பார்ல பண்ணிருக்கீங்க. இது வந்து நீங்க அப்பெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. இப்ப அந்த டயத்துல வந்து 15 வருஷம் முன்னாடினா நம்ம 90ஸ்ல 2000க்குள்ள வந்துட்டோம். 2000க்குள்ள வந்தோடனே சப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்துரும். அதெல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா வந்து அப்பவுமே நீங்க அப்ப சொன்னதான் ஃபாலோ பண்ணீங்களா? ஒண்ணுமே கிடையாது. சாதா உள்ள சாப்பாடு தான். முட்டை வேற தர மாட்டாங்க வீட்டுல. முட்டை வேற தர மாட்டாங்க. அடிச்சு போடுவாங்க. அண்ணன்மாருக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா உண்மை. கஞ்சி எல்லாம் குடிச்சுக்கிட்டு தான் விளையாட்டு. கஞ்சி நல்லா குடிச்சுக்கிட்டு போய் விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது இல்லைன்னா கம்மி வெயிட்ல அதிக ரெப்புடேஷன் பண்ணா வந்து மசில் வளருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. இது நிறைய பேர்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்விதான். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய வெயிட் தூக்குனா மசில் டெவலப் ஆகுமா, இல்ல கம்மி வெயிட்ல அதிகமா போட்டாலே டெவலப் ஆகுமா? ஒரு சத வளர்ச்சி அடையும் போது பம்பிங் பண்ண தனி ஒர்க் அவுட் இருக்கு. முக்கா சைஸ் பண்ணுவாங்க. ஃபுல் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது ஸ்ட்ரெச் ஃபுல்லா வந்து எல்போ லாக் ஆகாது. அது சின்ன ஸ்டேஜ்ல பண்ணும். அது வயசு ஆக ஆக இந்த சதைகள்லாம் என்ன சொல்லும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடையாது. இருக்க சதையை தான் கட்ஸ் பண்ணும். பெருசாயிரும். ஆமா. இல்லைன்னா வெயிட்டை கம்மியா போட்டு நம்பரை கூடுதல் போடும். ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல ஒண்ணும் கிடையாது. நம்பரை கம்மியா போட்டுனா கட்ஸ் ஆகும்.
ம். விளையாடிக்கிட்டே இருக்கும்போது சில பயமாரி அப்படியே கை அப்படியே முறுக்க ஏற்றுவானு, அப்படியே ஏற்றுவானு, அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகட்டே என்ன செய்யும், இவன் ஏற்கனவே மசில் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, ம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காகட்டே உடம்பு டைட் ஆகிட்டே இருக்கும். ம். அடிக்கடி நம்ம ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓ! நம்ம ஒரு சில படம் புருஸ்லி படத்தை பார்ப்பாங்க. ஆ, பார்த்த ஆ. உடனே அவருக்கு ஸ்டைல ஃபாலோ பண்ணி அப்படியே வைப்பாங்க. ஆ. அப்படி வச்சு சில பண்ணோம்னா என்னத்துக்கு அவரு டைட் ஆயிட்டே ஆ இருக்கும். ம். எல்லாமே படமும் ஒரு காரணம் தான். படத்தை பார்த்து நம்ம விஷயம் கத்துக்கிடலாம். ஆனா வந்து படத்தை பார்த்து இப்போ குடியை தானே கத்துக்கிடாங்க. அதைத்தான் சொல்றேன். ஆ. அதாவது என்னன்னா முதல்ல பிள்ளைங்களை விளையாட விடணும். ம். விளையாட விட்டாதான் என்ன செய்யும், விளையாட்டு மேல கொஞ்சம் அக்கறை வரும். உடம்பு எல்லாம் வலிமை பெறும். மனசிலாச்சு அவங்களுக்கு பொத்தி 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 வளர்த்தோம்னா அவங்களுக்கு முன்னால டகார்னி கீழே விழுந்தாலுமே வந்து நம்மளை வந்து காப்பாத்திக்கிறது. அடிக்கத்தான் செய்வாங்க. ம். அடிக்க என்னத்துக்கெல்லாம் அதில் விழுந்தான்னு. இன்னைக்கு வந்து உடனே மருந்து பார்ப்பாங்க. மனசுல அன்னைக்கு வந்து மருந்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு உடனே மருந்து பார்ப்பாங்க, வெளியே விடவே மாட்டாங்க. காலம் வேற கெட்டு போச்சு, அது வேற விஷயம் உங்களுக்கு. இப்ப நீங்க ட்ரெயின் பண்ற உங்ககிட்ட வர்ற பசங்கள நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? என்ன சொல்லிக் குடுப்பீங்க அவங்களுக்கு? பசங்களை பார்த்தாலே தெரியும். வந்து நடக்க வராருங்கல்ல, ம். நடக்க வந்தாலே தெரியும். ம். அப்போ இந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்டை சொல்லி கொடுக்கலாம். ம். சில பசங்களுக்கு எல்லாம் முதல்ல எல்லாம் வரவே செய்யாது. ம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? காலை வச்சு நடக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். கால வச்சு நடக்கிறது இல்ல வச்சா? இல்ல, ஆ. கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நடப்போம்ல, நடக்கத்துல அவன் நடந்து வரச்சிலே தெரியும். சில பையன் மாதிரி கொஞ்சம் நடந்தாலே மூச்சு நல்லா இழுக்கும். ஆ. அப்போ அவங்களுக்கு நம்ம தேவையில்லாம ஏதாவது சொன்னோம்னா வந்து அவங்கள வேற விதமா ஏதாவது ஆக்கிரும். ம். நம்ம அதை கணக்கு பண்ணி தான் சொல்லணும். ஆனா அவனை வரணும். ஆனா வரமாட்டான்ல, எல்லாம் 3 மாசம் 2 மாசத்துல வரணும்ல சொல்லணும். இப்போ வந்து அதாவது என்னன்னா பிசிக்கல் சம்பந்தமாட்டே நம்ம வந்து உடம்பு கரெக்டா வைக்கணும்னா படிப்பு மட்டும் போதாது, கஷ்டப்பட்டா மட்டும்தான் வரும். ஆண்டவன் உடம்ப தருவாரு. ஆனா அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய முறையில தான் இருக்கு. நீங்க நடக்காம இருந்தாச்சுன்னா என்ன வரும், இப்படியே இருந்தாச்சுன்னா என்ன செய்யும், கால் வலிக்கும். கால் வலி வரும்ல. அதை வந்து 1 மணிக்கூர் நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது லாந்தணும். ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் தானே, குறைஞ்சது 5 நிமிஷமா லாந்தினா மட்டும்தான் அந்த சதை வந்து ஃப்ரீ ஆகும். மனசிலாச்சு அவங்களுக்கு. சரி. நீங்க அப்படியே இருந்துட்டீங்க, நீங்க ம். இருந்தாச்சுன்னா என்னத்துக்கு அப்படியே இருப்பேன் சோம்பேறிப்பட்டுட்டீங்கன்னா அது இந்த அங்க இங்க அந்த சதைகள் வந்து கட்டிக்கும். ம். கட்டிக்கும். சரி. புரோட்டீன். ம். புரோட்டீன்ங்கிறது ஒரு புரோட்டீன் எல்லாம் மசில் கிடையாது இல்லையா? ஸோ புரோட்டீன்ங்கிறது இப்ப நம்மளால சாப்பிட முடியல. அதனால சில சப்ளிமெண்ட்கள் சாப்பிட முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆகுது. இல்ல எதுல வந்து நல்ல நமக்கு தெரிஞ்சது முட்டை. அதிகமா முட்டை, பால். இது வந்து நிறைய புரோட்டீனுக்காக நம்ம எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. எதுல வந்து புரோட்டீன் உண்மையிலே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? இது மசில் பில்டிங்க்கு ரொம்ப நீ நினைக்கிறதெல்லாம் விட உதவும் அப்படின்னா எதுல நல்லா புரோட்டீன் இருக்கு? அதாவது ஒரு வயசுக்கு பிறகு முட்டை எல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. எந்த 40 வயசு? 40 கழிஞ்சிட்டாலே ரொம்ப சாப்பிடாது. டெய்லி முழு முட்டையும் கூட இல்ல வெள்ளை முட்டை மட்டுமா? எதுவுமே? ஒரு முட்டை சாப்பிடலாம். ஒரு முட்டை தான் ஒரு சாப்பிடணுமா? முட்டை சாப்பிடலாம். இறைச்சியும் சாப்பிடலாம். இறைச்சியும் சாப்பிடலாம்னா நல்ல ஒர்க் அவுட் நல்லா பண்ணணும். ம். ஒர்க் அவுட் பண்ணவனுக்கிட்ட தேவையெல்லாம் பண்ணக்கூடாது. எத்தனை பேரை வந்து வெயிட் தூக்கிட்டு Heart இருக்கிறதுல attackல பண்ணியிருக்காங்க. என்னன்னா பிரீத் கரெக்டா இருக்கணும். எப்படி அந்த பிரீத் எப்படி தப்பு பண்றோம்? எது பண்ணக்கூடாது? நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது மூச்சு ரொம்ப இழுக்கும் நீங்க. ம். அடக்குவோம். ரொம்ப தம் பிடிப்பாங்க சிலவங்க. ம். உதாரணத்துக்கு டெட் லிஃப்ட் போடுறீங்களா, அது எல்லா இடமும் சேர்ந்து பிடிக்கும். ம். பிடிக்கும்போது நம்ம தூக்கிட்டு ஒரு வச்ச உடனே அந்த அந்த கண்ணெல்லாம் அப்படியே ஒரு சுத்தினே மாதிரி நம்ம கிறுகிறுன்னு இருக்கும். நம்ம காம்படிஷன்ல கலந்தா ம். நம்மளால ஒரு 100 கிலோ தான் போட முடியும். அவன் வந்து 110 கிலோ போட்டிருப்பான் நம்மளுக்கு கூட அளவுல. அப்போ அவனுக்கு கூட போட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனா ஒரு இது பண்ணோம். ஆனா பிராக்டிஸ் இருந்தா உடனே பிரீத்தி பண்ணணும். இவங்க அந்த தம்மடக்கத்திலே இருப்பாங்க. தம்மடக்கத்திலே அப்படி எந்த ஒர்க் அவுட்டுமே தம்மடக்க வேண்டிய தேவையே கிடையாது. இவன் கைக்கு நம்ம போடணும்னா கைக்கு மட்டும்தான். முகம் வந்து சாதாரண இருக்கும். மூஞ்சில அந்த ஃபோர்ஸ் காட்டக்கூடாது. காணிக்க கூடாது. உடம்பே ரொம்ப வந்து டைட் பண்ணக்கூடாது. சரி. அதிக புரோட்டீன் இருக்கு அந்த சாப்பாடு. அது என்ன சாப்பாடு? உங்களுக்கு சாதாரண நல்ல பேர்த்தம்பழமே சாப்பிட்டா போதும். இது பேரிச்சம்பழமா? பேர்த்தம்பழம் சாப்பிட்டா போதும். பேர்த்தம்பழமா இல்ல பேரிச்சம்பழமா? பேரிச்சம்பழம். ரெண்டும் ஒண்ணுதானா? ஓகே. அதுல அயன் தானே அதிகமா இருக்கணும். அதாவது இரும்பு சத்து தானே அதிகமா இருக்கணும். அது நல்ல தேன் வாங்கி ஆ. டெய்லி அந்த தேனுக்குள்ள போட்டு 2 பேர்த்தம்பழம் சாப்பிட்டா போதும்.
தேன்ல பேரிச்சம்பழம். ஆமா சாப்பாடு எப்ப காலைல சாப்பிடணுமா இல்ல ராத்திரி சாப்பிடணுமா? 3 டைமே சாப்பிடலாம். 2 சாப்பிடணும். ம். அது ஜீரணிச்சா மட்டும்தான். பேரிச்சம்பழம் திங்க நல்லெண்ணிட்டு கனமா சாப்பிடக்கூடாது. சிலவங்க நல்லதுன்னு பாக்கெட் கணக்குல சாப்பிடுவாங்க. ஒரு மோஷன் ரொம்ப இதாயிடும். ஆமா 2, ஒரு 6, 7 சாப்பிடலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பும் அப்படிதான். எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ம். அது மாதிரி இறைச்சியும் நல்லா சாப்பிடலாம். சாப்பிடறதுக்கு தக்கன ஒர்க் அவுட் பண்ணணும். நரம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ வந்து பாடி பில்டிங் பண்றப்ப நரம்பு வீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நரம்புகள் ஸ்ட்ராங் ஆக என்ன பண்ணணும்? நரம்புகள் ஸ்ட்ராங் பண்ணணும்னா நம்ம ஒரு ஏஜுக்கு பிறகு நம்ம ஹார்டா போட்டாலே பிடிக்கும். எங்க கிராம்ப் மாரி பிடிக்குமா? அதாவது என்ன வெயிட் கூடுதல் போட்டாலே கண்டிப்பா பிடிக்கும். ம். பிடிக்கும்னா நம்மளுக்கு ஒரு இப்போ தம்பிள்ஸ் ஒரு 50 ஒரு 10 கிலோ தம்பிள்ஸ் 20 கிலோ தம்பிள்ஸ் மாற்றி மாற்றி போடுறோம் நீங்களாம். நம்ம ஒரு 8 நம்பர் போட்டாலே பிடிக்க ஆரம்பிக்கும். இவனுக்கு வீம்பில் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையான்னுட்டு கூட கொஞ்சம் போடுவோம். ம். பக்கத்துல நம்ம எக்ஸ்ட்ரா போட்டா வளரதானே செய்யும். வளர சதையை பிடிச்சிக்கிடும். ம். சதையை பிடிச்சிக்கிடும். சதை பிடிச்சி இந்த ஜாயிண்ட் வலிகள்லாம் வந்துடும். ம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்கோ அதை கணக்கு பண்ணி போடணும். ஃபெயிலியர் செட்டு எப்படி எந்த அளவுக்கு நமக்கு முடியுதோ அதை குறைச்சிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுக்கு தக்கன போடணும். போட்ட உடனே இப்போ ஹார்டாக வெயிட் போட்டாச்சுன்னா இப்போ ஒரு 25 கிலோ வெயிட் தம்பிள்ஸ் நம்ம ஒரு இது போடுறோன்னு வைங்களா. போட்ட உடனே ஒரு 5 கிலோ போட்டு அதை அப்படி இன்னும் ஃப்ரீ பண்ணணும். ஓ. இப்போ 15 கிலோ ஒரு தம்பிள்ஸ் இப்படி போட்டிருக்கேன்னா உடனே ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ் வச்சு அப்படியே ரொம்ப 2ஆ ஃப்ரீ பண்ணும். அப்போ அந்த சதை வந்து கொஞ்சம் லகும். எல்லாம் முறிவு போயிருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். பொதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சதையை வந்து பிடிச்சிருந்தாலே அதை ஃப்ரீ பண்ணதுக்கு ஃப்ரீ ஒர்க் அவுட் பண்ணும். அது எப்படி இருந்தாலும் நீங்க அதை வந்து இதே சொல்ல மாட்டீங்க. மாத்திரை சாப்பிடலாம். அளவு மீறின வலி இருந்தா கண்டிப்பா சாப்பிடலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு நேரம் சாப்பிடலாம். தசை வளர்றதுக்கு தசை ஒர்க் அவுட் தான். அவ்வளவுதான். ஆமா. சரி, ஓகே. அது அப்படி வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறேன் உங்ககிட்ட. நம்ம போட்டதே கிடையாது. போட்டதே கிடையாது. அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா சில ஜிம்முகள்ல எல்லாம் தெரியல. அது அவங்க விருப்பம். நீங்க அதை வந்து ஒத்துக்க மாட்டீங்க இப்போ. அப்படி ஒன்று தேவையும் கிடையாது. சூப்பர் தான். ஓகே, ரொம்ப அருமையா வந்து உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.